என்கிட்ட ஒரு பாலிசி இருக்குதுங்க. எப்படின்னா சப்போஸ் அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது டிஃபெக்ட்டு, ஏதாவது மண்ணோ கல்லோ ஏதோ கண்டுபிடிச்சாங்க, ஏதோ ஒன்று அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது நாங்கள் அதாவது எங்களுக்கு ப்ரூஃபோடு அவங்க காமிச்சாங்கன்னா அந்த ப்ராடக்ட் நாங்கள் பைபேக் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பாலிசியும் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அது பேரிங் கொடுத்துட்டு டிரான்ஸ்போர்ட் என்னவோ அதையும் கொடுத்து நாங்கள் திருப்பியும் ரிட்டர்ன் எடுத்துக்கோம் அந்த ப்ராடக்ட். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஜென்யூனாக பண்ணிட்டு இருக்கோம். நீ போடுற எல்லாம் வேப்ப புண்ணாக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் வேப்ப புண்ணாக்குன்னு சொல்லுவாங்கன்னா எண்ணெய் எடுத்துகிட்டு புண்ணாக்கு தான் காட்டுக்கு போடுவாங்க. நம்ம அதெல்லாம் இது இல்லைங்க, நீம் பவுடர் மட்டும்தான். எண்ணெய் உள்ள கண்டனும் அசோரக்டனோட ஃபுல் அசோரக்டனோட இருக்குங்க. எங்கள் குவாலிட்டி பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு மனமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணி ஒரு 2 நாள் அந்த நிறைய காட்டுக்காரெலாம் சொல்லுவாங்க உடக்கடை குடோனில் போட்டு வச்சிருந்தாங்க உர மூட்டையில், அந்த உர மூட்டையோட இதுதான் ஸ்மெல் அதிகமாக இருக்குது அப்படிம்பாங்க. நீம் பவுடர் அப்படிங்கிறது நீங்கள் நீம் சீடு வாங்கிட்டு வந்து காய வச்சு நீங்களே அரைக்கிறதுங்களா? ஆமாங்க, நீம் சீடை வாங்கிட்டு வந்து காய வச்சு அரைப்போங்க. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலப்படம் வந்துச்சுங்க நீம் பவுடர். ஏன்னா நீம் பவுடர் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குங்க, 42 இப்போ இருக்குதுங்க. ஏன்னா ஹையாக இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, விலையை குறைக்கிறதுக்கோசரம் நிறைய மிக்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து அது எந்த இது விதத்துக்கு அது கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் நம்மளுது பார்த்தீங்கன்னா பியூர் குவாலிட்டி தாங்க.